Good morning students. Today we are going to see about the lymphatic system part 6, that's lymphatic circulation. Lymphatic circulation is 5 mark question. ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. அதில் இருக்குதே தான் நம்ம இதுலேயும் பார்க்க போகிறோம். இது ஷார்ட்டாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் கேட்டால் நீங்கள் எழுத தெரியணும். ஓகே, லிம்ப் ஃப்ளோஸ் இன் எ க்ளோஸ்டு சிஸ்டம் ஆஃப் வெசல்ஸ் கால்டு லிம்பாட்டிக் சிஸ்டம். இப்போது பிளட் பிளாஸ்மா பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில், அந்த மாதிரி லிம்ப் வெசல்ஸ் மூலமாக க்ளோஸ்டு சிஸ்டம், அதாவது நாட் எ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ அந்த லிம்ப் ஃப்ளோ ஆகிற அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ஆஃப் வெசல்ஸ் தான் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். It consists of lymph sinuses which form lymphatic capillaries and lymph vessels. ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சைனஸஸ், கேப்பலரிஸ் அண்டு லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், நோடு இருக்குன்னு பார்த்தோம். It consists of lymph sinuses which form lymphatic capillaries and lymph vessels. The lymphatic capillaries are situated in the intercellular spaces and their walls are formed by endothelial cells supported by fibrous connective tissues. So lymphatic capillaries are situated in intercellular spaces. Meaning புரிஞ்சுதா? And their walls are formed by endothelial cells supported by fibrous connective tissue. ஸோ ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூவால் சப்போர்ட் பண்ணப்பட்டு எண்டோதீலியல் செல்ஸால் ஃபார்ம் ஆன ஒரு வால்ஸ், அந்த வாலில் இஸ் ஜாயின் டு ஃபார்ம் லிம்ப் வெசல்ஸ். ஸோ லிம்ப் கேப்பலரிஸ் எப்படி பிளட் கேப்பலரிஸ் இருக்கோ அதை விட லார்ஜர் டயாமீட்டரில் இருக்கக்கூடியதான் லிம்ப் கேப்பலரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த லிம்ப் கேப்பலரிஸ் ஜாயின் டு ஃபார்ம் லிம்ப் வெசல்ஸ். அந்த கேப்பலரிஸாக ஃபார்ம் ஆகி லிம்ப் வெசலாக இருக்குது. அதில் தான் லிம்ப் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் லிம்பாட்டிக் வெசல்ஸ். அதை லிம்பாட்டிக் வெசல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா சூப்பர்ஃபிஷியலாகவும் டீப்பாகவும் ரெண்டு விதமான ஒரு சர்ஃபேஸில். சூப்பர்ஃபிஷியல்னா என்ன? சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா மேலோட்டமாக, டீப்னா ஆழமாக நம்ம தெரியும். அப்போ there are superficial and deep lymphatic vessels. They are found in skin, blood vessels, muscles and various visceral organs. Visceral organs means internal organs. அப்போ they are found in skin, blood vessels, muscles and various visceral organs. Lymphatic vessels are provided with one-way valves which help forward flow of lymph towards chest. That means heart. Lymphatic vessels are provided with one-way valves. ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், one-way flow தான் இதில் இருக்கும், நாட் பேக் ஃப்ளோ இருக்காது, அதே மாதிரி டூவும் இருக்காது. அப்போ லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஃப்ளோ லிம்பை one-way பேத்தில் தான் அது பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். விச் ஹெல்ப் ஃபார்வர்ட், முன்னோக்கியே போயிட்டுருக்கும், ஃப்ளோ ஆஃப் லிம்ப் டுவர்ட்ஸ் செஸ்ட். அந்த ஃப்ளோ ஆகிறது செஸ்ட்டை நோக்கி one-way வால்வில் one-way பார்ட்டில் தான் அது ஃப்ளோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். தி intestinal villi contain the primary lymphatics called as a no lymphatics. The intestinal villi contain the primary lymphatics called lacteals. Lymphatic vessels then pass through the lymph nodes. So lymphatic vessels then pass through the lymph node and gradually increase in size. And the lymph node size increase பண்ணும். இந்த lymphatic vessels அதை lymph node விட diameter சின்னதாக இருக்கும். அப்போ lymph flow ஆகி lymph node ரீச் ஆகும்போது so gradually increase in size. Finally lymph is collected from the body and poured into the right lymphatic and left lymphatic duct. ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டா ரைட் அண்ட் லெஃப்ட் லிம்பாட்டிக் டக்ட் இருக்குது. லெஃப்ட் லிம்பாட்டிக் டக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், தொராசிக் டக்ட்னு சொல்லியிருக்கேன்.
So finally lymph collected from the body and poured into the right lymphatic and left lymphatic duct. Right lymphatic duct opens into right subclavian vein and left lymphatic duct will open into the left subclavian vein. The thoracic duct receives lymph from receptor chyli placed in abdomen. Left cervical duct drains thoracic duct. இது ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு சொன்னதான், திரும்பவும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் கேட்டால் நீங்கள் தனியாக எழுதணுன்றதுக்காக தான். ஸோ ரைட் லிம்பாட்டிக் டக்ட் ஓப்பன்ஸ் இன்டு தி ரைட் சப்க்ளேவியன் வெயின். லெஃப்ட் லிம்பாட்டிக் டக்ட் வில் ஓப்பன் இன்டு தி left subclavian vein. Thoracic duct receives lymph from receptor chyli placed in abdomen. Left cervical duct drains thoracic duct. So lymphatic லிம்பாட்டிக் கெப்பலரிஸ்லேருந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் மூலமாக லிம்ப் நோடு வழியாக ஒன் வேலே வந்து லிம்ப் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ டிஷ்யூ ஃப்ளூயிட்லேருந்து அந்த க்ரீன் கலர் நீங்கள் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் லிம்பாட்டிக் ஃப்ளோ. லிம்பாட்டிக் கெப்பலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், நெக்ஸ்ட் வால்ஸ், அப்புறம் லிம்ப் நோடு. ஸோ ரைட் அண்டு லெஃப்ட் லிம்பாட்டிக் டெக்ட் மூலமாக அந்தந்த சப்க்ளேவியன் வெயினுக்குள்ளே அந்த லிம்பை வந்து ஃப்ளோ பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் இஸ் டு ரிட்டர்ன் தி ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் டிஷ்யூ ஸ்பேசஸ் இன்டு பிளட். அப்போ அந்த லிம்ப் என்ன பண்ணுது, ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஷ்யூலேருந்து எடுத்துகிட்டு போய் பிளட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். டிஷ்யூ ஸ்பேஸ்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஒர்க்கை இந்த லிம்ப் செய்யுது. It is responsible for redistribution of fluid in the body. It is responsible for redistribution of fluid in the body. Bacteria, toxins and other foreign bodies are removed from tissue via lymph. So already சொன்ன பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக வருது, அதனால் நல்லா கவனமாக படிங்க. Bacteria, toxin and other foreign bodies are removed from tissues via lymph. Lymph flow is responsible for the maintenance of structural and functional integrity of tissue. So, lymph is important for maintenance of each one of the structure or function of organ or tissue. Okay. Lymph flow is responsible for the maintenance of structural and functional integrity of tissue. Hepatic cells. So that's flow of lymph obstruction. It affects the various tissues, particularly myocardium, nephron, and hepatic cells. Hepatic cells means liver, nephron means kidney, myocardium heart. So some important organs are affected, which is lymph flow is obstructed due to lymph flow obstructed. It plays an important role in immunity by transport of lymphocytes. So very important role of lymph is immunity by transport of lymphocytes. லிம்போசைட்ஸ் அப்படின்றத டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோட ஒரு ஒர்க்கை செய்கிறதால தான் இம்யூனிட்டின்ற ஒரு ரோல் இங்கே நடக்குது. ஓகே, lymph flow serves as an important route for intestinal fat absorption. ஸோ ஃபேட் அப்சார்ப்ஷனை வந்து இந்த லிம்ப் தான் வந்து முக்கியமாக செய்யுது. lymph flow serves as an important route for intestinal fat absorption. This is where lymph appears milk after a fatty meal. So we have take fatty meal after lymph appears milky appearance. Okay, that's why fat absorption க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு flow of fluid ன்னு பார்த்தீங்கன்னா lymph is important for fat absorption, for intestinal fat absorption. இப்போது இதுவரையிலும் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் லிம்பாட்டிக் சர்க்குலேஷன்னா என்ன, அதில் லிம்போட ஃபங்க்ஷனையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இது. ஆல்ரெடி படித்ததே தான்.
எழுதுங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள், படித்து பாருங்கள். ஓகே, ஸ்டடி வெல். தேங்க்யூ.